திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிழம்பிரை போலுமை இத்தனை நந்தி மகந்தனை ஆனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றி செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நேயர்கள் பப்ளிக்கில் கேட்கின்ற ஜோதிடம் மற்றும் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலும், அது சம்பந்தமான விளக்கங்களும், அது சம்பந்தமான கைடன்ஸ், பரிகாரம், ரெமெடிஸ் சம்பந்தமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். என் பையனுக்கு விருச்சிக ராசி அவங்களுக்கு எப்படி இருக்குது ஜாதகம்? உங்க பையனுக்கு விருச்சிக ராசி. ஆமா, அனுஷ நட்சத்திரம். கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை என்ன மாதிரி கேக்குறேன்? பிசினஸ் பண்றாரா எப்படி? பிசினஸ் வேலை தான் பண்ணிட்டு இருந்தாரு, கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சிருந்தாரு. இப்ப வேலையில தான் இருக்காரு. வேலை கிடைக்குமா? என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு? என்ன வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாங்க அவன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்ப்போம். அது திடீர்னு ஒரு பிரச்சனையில நின்றுட்டான். இப்ப அதே மாதிரி வேலை கிடைக்குமான்னு கேக்குறோம். அதே மாதிரி கிடைக்குமான்னு பாக்குறீங்க? கண்டிப்பா. என்ன ராசிமா அவரு? விருச்சிக ராசி. ராஜ்குமார். ராஜ்குமார்ன்ற விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். இப்ப அவங்களுக்கு பிசினஸ் போச்சு. ஆமா. திரும்பி ஒரு வேலை நல்லபடியா கிடைக்குமா? இங்க கிடைக்குமா இல்ல ஃபாரின்ல இருந்து கிடைக்குமா? வேணாம், இங்கேயே கிடைச்சா போதும். இங்க கிடைச்சா உங்களுக்கு போதும். இந்த கேள்வியை இந்த அம்மா அவருடைய பையனுக்காக கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வேலை அந்த பையனுக்கு போயிட்டதாகவும், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தாகவும், அது இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் ராஜ்குமார். ஃபஸ்ட்டு இது பொதுவான ஒரு கேள்வி. அவருடைய ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைம் நமக்கு தெரியாது, லக்னம் தெரியலை. இருந்தாலும் ராசிப்படி அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஸோ அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிங்கிற போது, விருச்சிக ராசி செவ்வாயுடைய ராசி. அனுஷம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஆக்சுவலாக கிரகங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, சனியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் வேலை போயிட்டுது அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இது அவருடைய சுயஜாதகத்திலே ஏதோ சில கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம், உண்மை. அதோட இப்போ நடந்துகிட்ருக்கிற தசா புத்தி இதெல்லாம் கூட அவருக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறதும் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் நமக்கு அந்த சுய ஜாதகம் இருந்தால், நம்ம இல்லை டேட் ஆஃப் பர்த், டைம் சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியும். இது எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும், எப்போ தீரும், எப்போ திரும்ப நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் இருந்தாலும் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், அதை வச்சு இப்போ பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு வேலை போயிட்டுது, வேலை பார்த்துட்ருக்கோம், வேலை போயிட்டுது, திரும்ப நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். கந்தன் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். சில விஷயங்கள் நமக்கு உடனே நடக்கும், சில விஷயங்கள் நமக்கு லேட்டாக நடக்கும். ஆனால் ஏதோ ஒரு வழியில், ஏதோ ரூபத்தில் முருகன், கந்தப்பெருமான், கந்தசுவாமி நமக்கு அருள் புரிவார், ஒரு வழிகாட்டுவார். ஸோ வேலை சம்பந்தமான அந்த இழப்பு பெரிய ஒரு விஷயம். நமக்கு திரும்ப வேலை கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 16 வாரங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகிறது ஃபஸ்ட்டு. கண்டினியூஸாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டில்
வெத்திலை தீபம் ஏற்றுறது விசேஷம். 6 வெத்திலை, முருகப்பெருமானுடைய 6 முகத்துக்காக 6 வெத்திலை எடுத்து அந்த 6 வெத்திலையிலும் 6 அகல் வைத்து சுத்தமான நெய் இல்லை நல்லெண்ணெயால் திரி போட்டு அந்த விளக்கை வந்து செவ்வாய்க்கிழமைகளிலே செவ்வாய் ஹோரையிலே வீட்டில் ஏற்றுறது விசேஷம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலில் போயிட்டு குறைந்தபட்சம் 6 முறை முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தை முருகப்பெருமானை சுற்றி வலம் வந்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த 16 வாரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும், புது வழி தென்படும். ஏதோ ரூபத்தில் யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். என்னுடைய எத்தனையோ கஸ்டமர்கள் இதெல்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இது வந்து யதார்த்தமான பரிகாரம், சிம்பிளான பரிகாரம் தான், ரொம்ப செலவான பரிகாரம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி நமக்கு எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கணுங்கிறது ஒரு விஷயம். இந்த மாதிரி நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் கிடைக்கணும், ஐடியில் கிடைக்கணும், இல்லை அக்கௌண்ட்ஸில் கிடைக்கணும், இல்லை சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் கிடைக்கணும், இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு இதில் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் நம்ம அதோடு சேர்த்து வழிபட வேண்டும். எந்த சுவாமியாக கூட இருக்கலாம் இஷ்ட தெய்வம். அதே முருகப்பெருமானாக கூட இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். அந்த இஷ்ட தெய்வத்தையும் குறிப்பாக வாரத்திலே புதன்கிழமைகளிலே எந்த சுவாமியாக இருந்தாலும் எந்த அம்மனாக இருந்தாலும் வழிபடுவது விசேஷம் இஷ்ட தெய்வத்தை. அந்த புதன்கிழமைகளிலே இந்த இஷ்ட தெய்வத்தை வீட்டிலேயோ இல்லை கோவிலையோ போய் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணி தொடர்ந்து வழிபட்டு வாருங்க. அது சம்மந்தமான ரெலவெண்ட்டான ஜாப், நீங்கள் எதிர்பார்த்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதோட அந்த இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பொருளாதாரம் எக்கனமி வைஸில் உங்களுடைய பொருளாதார ரீதியில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வேண்டுதலாக வைங்க. என்னால் வந்து 500 ரூபாய்க்கு தான் பண்ண முடியும்னா 500 ரூபாய்க்கு வேண்டிங்க. என்னால் 5000 ரூபாய்க்கு பண்ண முடியும்னா 5000 ரூபாய்க்கு வேண்டிங்க. 50000 ரூபானா 50000. உங்களுடைய சக்திக்கு மீறி வேண்டிக்காதீர்கள். அதே மாதிரி எந்த வேண்டுதல் நிறைவேற்றத்துக்கு கடன் வாங்கி வேண்டுதல் பண்ணக்கூடாது. அதனால் உங்கள் பையனுக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைக்கவும் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக முருகப்பெருமான் மற்றும் அவருடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். தைரியமாக இருங்க. மீண்டும் சந்திக்கலாம்.